வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் சத்தமின்றி முத்தம் தா. ராஜ்தேவுடைய டைரக்ஷன்ல ஸ்ரீகாந்தோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சத்தமின்றி முத்தம் தா. சத்தமின்றி முத்தம் தா படத்தினுடைய டைரக்டர் ராஜ்தேவ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் யுவராஜ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜுபின், படத்தினுடைய எடிட்டர் மதன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஸ்ரீகாந்த், பிரியங்கா திமேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, கதையின் நாயகியாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஏற்படுது. அதில் அவங்களுடைய பழைய நினைவுகளை வந்து மறந்துடுறாங்க. அண்ட் அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க தான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு தவறுதெல்லாம் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய ரியல் ஹஸ்பண்ட் இவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு கண்டினியூஸாக மர்டர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது அதிகப்படியான பெண்களில் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா மர்டர் பண்ணிக்கிட்டே வராரு. என்ன காரணத்துக்காக பண்ணுறாருன்றதை ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் ரிவீல் பண்ணவே இல்லை. அண்ட் ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கே வந்து பிரியங்கான்றவங்க இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணுறாரு. அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது கார்டியன் அண்ட் ஹஸ்பண்ட்ற இடத்துல அவரே வந்து சைன் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு வந்து நினைவு வந்ததுக்கு அப்புறமா இவரை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஞாபகத்துக்கு இல்லை. கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் யார் கணவர், யார் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியல. ஸோ இவரை பார்க்கும்போது இவர் தான் ஹஸ்பண்டில் சைன் பண்ணிருக்காங்க. மேபி இவர் தான் ஹஸ்பண்டாக இருப்பாருன்ற மாதிரி அவங்களும் நினச்சிக்கிட்டு இவரோடைய போகிறாங்க. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறமா இவரை வந்து எதுக்காக அவங்கள காப்பாற்றினாரு அண்ட் இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாரு, மேபி இவரே வந்து இவங்களை கொண்டுடுவாங்களா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்களுடைய ரியல் ஹஸ்பண்ட் ஒரு 1 மந்த் அவங்களை வந்து காணாமல் போயிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காம ஒரு மாதம் கழித்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எதுக்கு ஒரு மாதம் வந்து நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எப்போவுமே அப்பப்போ சண்டை நடக்கும், இந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க, மறுபடியும் வந்துருவாங்கன்றதுக்காக எதிர்பார்த்தேன், பட் ஆனால் வரவே இல்லை, அதனால தான் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன்னு. ஸோ ஃபைனலாக போலீஸ் ஒரு பக்கம் தேடுது. அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக கொலைகளும் வந்து அடுத்தடுத்து நடக்குது. பட் இந்த பிரியங்கான்றவங்களை வந்து கொலையெல்லாம் பண்ணாமல் ரொம்ப அழகாக பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவங்கள கொல்லணும்னு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த கொலை பண்ணக்கூடிய டீம் கிட்ட இருந்தும் ஸ்ரீகாந்த் அவர்கள் காப்பாற்றி அவங்கள வந்து வச்சிட்ருக்கிறாரு. ஸ்ரீகாந்தே வந்து மர்டர் பண்ணக்கூடிய ஆள். பட் இவங்களை மர்டர் பண்ணுறவங்களை அவர் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அண்ட் ஹஸ்பண்ட்ன்றவர் அந்த அளவுக்கு இவங்களை தேடவும் மாட்டாரு. அப்படின்னா அவங்க என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு வில்லனிக்கான ஒரு ப்ரொட்டகனிஸ்டா இல்லைன்னா ஆன்டகனிஸ்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கேரக்டரில் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பல ஃபெயிலியர்கள் படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆகலாம். அண்ட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப யதார்த்தமாக ஒன்றுமே தெரியாமல் இவங்களுடைய லைஃப் அடுத்து போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஸ்டில் என்னதான் பண்ணியிருந்தாலும் படத்தினுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றதுனாலே என்னன்னு தெரில, இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஒரு கனெக்டோட பார்க்கறதுக்கான டிஸ்டர்பன்ஸ் அங்கங்கே கொடுக்குது. ஏன்னா அதனுடைய மேக்கிங்னுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரில. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அந்த த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக் பிஜிஎம் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காரு. பாடல்களுடைய மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் எனிவே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுற மாதிரி எடிட்டரும் அவருடைய வேலையை பக்காவாக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து பெட்டராக அமைஞ்சிருந்தா கனெக்ட் பண்ணி நம்மளால் த்ரூ அவுட் த மூவி அந்த ஒரு த்ரில் மூடோட அந்த சீட் கார்னரில் உட்காந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். பட் ஏன்னா ஒரு காட்சிகள் வந்துட்டு அடுத்து இதான் வரப்போகுதுன்னு நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் வந்து த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சத்தமின்றி முத்தம் தா திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.